ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன விளையாட போகிறோம்? சூப்பரான ஒரு ட்ரெயின் விளையாட தான் பார்க்க போகிறோம். நேற்று அறிமுகப்படுத்தின காரைக்குடி டு மயிலாடுதுறை பேசஞ்சர்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் மயிலாடுதுறையில் மொதல் என்ட்ரன்ஸ். இது மயிலாடுதுறையோட ரெண்டாவது என்ட்ரன்ஸ். சும்மா பயங்கரமாக இருக்குல்ல, சும்மா கலர்லாம் ஜோராக இருக்குது. அப்படியே நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா வெளில பிரம்மாண்டமாக நம்ம தேசிய கொடி நம்மளை வரவேற்குது. பாருங்கள், அந்த காற்றுல அப்படி பறக்கிறப்ப நம்ம மனசில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், அப்படின்னு சைடு நான் அழகியான மரம் இருக்குது. அப்படியே ஜங்ஷனோட மேல் பகுதியிலேருந்து கோபுரம் மாரியே அமைச்சிருக்காங்க. ராஜகோபுரம் மாரியே 2 சைடு மயில் உட்காந்துருக்கு. இந்த சைடு ஐ லவ் யூ மயிலாடுதுறை இந்த சின்னமும் கொண்டு வந்தாங்க. நம்ம ஏற்கனவே திருவாரூரில் பார்த்துருப்போம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நேற்று ட்ரெயின் தொடங்குனாங்க, அதோட பேனர் தான் வச்சுருக்காங்க. டாக்டர் எல் முருகன் சார், அஸ்வினி வைஷ்ணவ் சார், நரேந்திர மோடிஜி அவர்கள் நேம்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் வசதி இருந்தது. பைக் ஸ்டாண்டு இருந்தது. கார் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே கொடுத்தாங்க. ஏன்னா ட்ரெயின் எப்போ போகிறதுன்னு அது இன்ஃபர்மேஷன்லாம் அதில் தெரிஞ்சிடும். உள்ளே இன்டீரியர்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அங்கங்கே ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கிங் போயிட்டு இருந்தது. அப்புறம் இங்கே பேட்ரி கார் கூட சர்வீஸ் இருக்குது. வேணா பேட்ரி கார் சர்வீஸில் போகணுன்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம இன்றைக்கி காரைக்குடி பேசஞ்சர்ஸ் ரெகுலர் சர்வீஸ் 16ஆம் தேதியிலேருந்து தான் ரெகுலர் சர்வீஸ்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கவுண்டரில் உள்ளவங்கள்ட்ட கேட்டேன். அது வரைக்கும் மன்னை எக்ஸ்பிரஸ் ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் மன்னை எக்ஸ்பிரஸ் போகாது, நிப்பாட்டிடுவாங்க சர்வீஸை. ஸ்ட்ரெயிட்டாக மன்னார்குடி டு சென்னை தான் ஓடிட்டுருக்கோம். காரைக்குடி எக்ஸ்பிரஸ் 5:10 எடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. நைட்டு 9:20 9:30க்குள்ளே காரைக்குடியை போய் ரீச் ஆகிடும். அப்புறம் மயிலாடுதுறை ஜங்ஷனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஒரு திருவாரூர் லைன் இருக்குது, அப்புறம் பாக்கியெல்லாம் குமான் லைன், அப்புறம் குட்ஸுக்கு ஒரு 3 லூப் லைன் வேறு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அமிர்த் பாரத் ஸ்கீம் படி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அடைஞ்சிக்கிட்டே வருது. கூடிய சீக்கிரம் நம்ம பாரத பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சுருவாங்க. அதே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ஒவ்வொரு டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. எல்இடி டிஸ்பிளே பெருசாக கொடுத்துருவாங்க. ட்ரெயின் நம்பர், டைம், அப்புறம் எந்த பிளாட்ஃபார்மு, ட்ரெயினோட பேர்லாம் கொடுத்துருக்காங்க. திருவாரூர் மெமுன்னு இதில் போட்டிருக்கு, பார்க்கலாம். இங்கே பிளிங்காக எதிரலாம். நேராக பார்க்கும்போது நல்லா தெளிவாக தெரியுது திருவாரூர் மெமு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லேருந்து கிளம்புன்னு போட்டு கூடிய விரைவில் நம்மளுக்கு பின்னாடி உள்ள எஸ்கலேட்ரு ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆனோன்னா உங்களுக்கு நான் போய் காமிக்கிறேன். அமிர்த் பாரத் ஸ்கீம் பேர்னால இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வைக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம பாரத பிரதமர் அவர்கள் இந்த மயிலாடுதுறை ஜங்ஷனை கூடிய சீக்கிரம் திறந்து வச்சுருவாங்க. இன்னும் அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் போய்ட்டுருக்கு, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. அப்புறம் ஜங்ஷனை பற்றி சொல்லது இல்லை, நல்லா நீட்டாக தான் மெயின்டைன்ஸ் பண்ணி வராங்க. அதேமாரி பேசஞ்சர்ஸ் எல்லோரும் குப்பையை போடாமல் இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கங்கே டஸ்ட்பின்லாம் வச்சுருக்காங்க, அதில் குப்பையை போடுங்க. அப்புறம் அங்கே கூட்டுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். அதுதான், வேறு ஒரு காரணமும் இல்லை. இன்னும் பல அப்டேட் நடந்திருக்கு மயிலாடுதுறை ஜங்ஷன். பிளாட்ஃபார்ம் 1 மற்றும் 2, 3, 4, 5ல் வாட்டர் ஃபில்டர் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே கூலிங் வாட்டர் தான். மக்களே, இங்கே ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கிங் போய்ட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே அப்புறம் அங்கங்கே கீழே உடச்சி பைப் லைன் வேறு போய்ட்டுருக்கு. அதெல்லாம் ஒயரிங்கு, அதெல்லாம் கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டுருக்கு. அப்புறம் ஜங்ஷனை பொறுத்தவரை சுத்தமாக தான் இருக்குது. அங்கே 2 டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. பிளாட்ஃபார்ம் நீங்கள் யாராச்சும் ட்ரெயினில் சாப்பிட்றீங்கன்னா டஸ்ட்பின் உள்ளே இருக்கும், அப்படி இல்லைன்னா வெளில ஒரு டஸ்ட்பின் வச்சுருவாங்க, அதில் போடுங்க. யாரும் குப்பை அடிக்க தேவையில்ல. அப்புறம் நீங்கள் பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருக்கும், யூஸ் பண்ணிட்டு சரியாக ஃப்ளஷ்லாம் அழுத்திடுங்க. ஏன்னா அப்புறம் மற்ற பசங்க யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்கும், நர்வஸாக இருக்கும். அப்புறம் நம்ம போகிற ட்ரெயின் இதுதான், மன்னார்குடி பேசஞ்சர்ஸ். இதில் மன்னார்குடின்னு போடல, திருவாரூர் மெமுன்னு தான் போட்டிருக்காங்க. ஏன்னா மன்னார்குடி பேசஞ்சர்ஸ் தான் நிப்பாட்ட போகிறாங்க திங்கட்கிழமைலேருந்து. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா பவர் கண்ட்ரோல் இருக்குது, டிஸ்பிளே சிஸ்டம் எல்லாத்துக்கும் பவர் 3 ஃபேஸ் பவர் சப்ளை ஃபுல்லாக. அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா 2 கடை இருக்குது, அதில் ஃபுட்டு. நம்ம வண்டிக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஓடிட்டுருக்கு. என்ன அப்படின்னா மன்னை எக்ஸ்பிரஸ் தான். அதெல்லாம் நல்லா கேளுங்க.
இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வண்டி எடுத்துருவாங்க. இந்த மண்ணி எக்ஸ்பிரஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லைனா டேக்கில் கூட லிங்க் வைக்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க. நம்ம காரைக்குடி பேசஞ்சர்ஸ் வந்து திங்கக்கிழமை 2வது நான் அதையும் எடுத்து விலாக் எடுத்து போடுறேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நம்ம திங்கக்கிழமைக்கு மேலே நம்ம காரைக்குடி பேசஞ்சர்ஸை ஃபுல்லாக விலாக் எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பை, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கரெக்டாக